அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவரை நினைவு கூறுவதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவருடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் அவரை மட்டுமே வழிபடக்கூடிய மக்களாக, ஊழியர்களாக, சமூகமாக, குடும்பமாக இருந்து வருகின்றோம். அல்லாஹ் நமக்கு அவரை மட்டும் அடையாளம் காணக்கூடிய அருளும் கிருபையும் நம் மீது புரிந்திருக்கின்றார். நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார், அருள் செய்திருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு பேருபகாரம் செய்திருக்கின்றார். அந்த வகையில் நாம மிகவும் பாக்கியவான்களாக, பாக்கியசாலிகளாக, மிகவும் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆனிலிருந்து நம்ம தொடர்ச்சியா சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் நாம சூரா 81 அத்தக்வீர், இதை ஷம்சு குவீரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவில் தொடர்ச்சியா ஒரு சில வசனங்கள் நம்ம பார்த்துக்கிறோம். இது வரைக்கும் பார்த்துக்கிறோம், 81 7 வரைக்கும் பார்த்துக்கிறோம். இன்ஷா நம்ம திரும்ப ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதனோட சூறாக்குள்ள போவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். சூரியனானது சுருட்டப்படும் பொழுது, மறுமை நிகழ்வு நடக்கும் பொழுது இதெல்லாம் நிகழும். இந்த நிகழ்வெல்லாம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் மறுமை வரப்போகுதுங்கிறத நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துறாரு. சூரியனானது சுருட்டப்படும் பொழுது, சூரியனுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. நம்மள மாதிரி ஒரு காகிதத்தை பேப்பரை சுற்றுற மாதிரியோ, ஒரு துணியை சுற்றுற மாதிரியோ, பாயை சுற்றுற மாதிரியோ இல்லை, ஒரு பூமியை மாதிரி பெரும் சைஸில் உள்ள ஒன்று. 109 மடங்கு பெரிய அளவுன்னு சொல்லப்படுது. இந்த பூமியை விட 109 மடங்கு பெரிய சைஸ் தான் சூரியன். அது மிக தொலைவில் உள்ளதுனால நமக்கு என்ன தெரியல, அதோடைய சூடு தாக்கம்லாம் குறைவாக தெரியுது. நெருக்கத்தில் போனால் அது ஒரு வெப்ப மண்டலம், பயங்கரமான ஒரு காந்தல், அங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த சூரியனானது சுருட்டப்படும் பொழுது நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றன, மலைகள் துடைத்தெடுக்கப்படுகின்றன, இனப்பெருக்கம் நிறுத்தப்படுகின்றது, மிருகங்கள் ஒன்று திரட்டப்படுகின்றன, பெருங்கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன. இதெல்லாம் வரிசையை நம்ம பார்த்தோம். மிருகங்கள் ஏன் ஒன்று திரட்டப்படுது, இனப்பெருக்கம் ஏன் நிறுத்தப்படுது, மலைகள்லாம் எதனால் துடைத்தெடுக்கப்படுதுங்கிற விஷயத்தெல்லாம் சென்றதான் நம்ம பார்த்துருக்குறோம். பெருங்கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன, அதையும் நம்ம பார்த்தோம். பெருங்கடல்ங்கிறது இந்த பூமியில் முக்கால்வாசி நீரால் தான் சூழப்பட்டிருக்கு. நிலம்ங்கிறது ஒரு பகுதி தான், 4 ஒரு பகுதி தான், 3 பகுதி தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணி எரிய செய்யப்படுகிறதுனா என்ன, அது காலி செய்யப்படுது, எரிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படுதுங்கிறத சொல்கிறாரு. அந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சாதாரணமாக நம்ம ஏரியாவில் ஒரு இடத்துல தீப்பிடிச்சாலே நமக்கு ஒரு பெரிய அச்சமாக இருக்கும், ஒரே கலைபரமாக இருக்கும். மக்கள் ஆட்டம் போடுவாங்க, கூச்சல் போடுவாங்க இல்லையா, என்ன நடக்கும்னு தெரியாது. எந்த பக்கம் பார்த்தாலும் தீனை எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிகழ்வு தான் அல்ல அங்கே சொல்கிறாரு. பெருங்கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன. அதுக்கப்புறம் ஆன்மாக்களானவை அவற்றின் உடல்களுக்குள் திருப்பப்படுகின்றன. நம்ம இப்போ எல்லாருமே உயிரோடு இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது, ஆன்மா நம்மளோட இருக்குது, அதனால தான் உட்கார முடியுது, நிற்க முடியுது, எல்லாமே நம்மளால இயங்க முடியுது. ஆன்மா இல்லைன்னு சொன்னால் நம்ம சரிஞ்சிருவோம். ஒரு நாள் நின்றுட்டு தூங்க முடியுமான்னா தூங்க முடியாது. ஏன்னா நின்னான்னா அவன் தூங்கிட்டான்னா ஆன்மா கைப்பற்றப்படுது அல்லாட்ட. அப்போ அவன் என்ன செய்வான், ஆட்டோமேட்டிக்காக சரிஞ்சிருவான். நம்ம அறிகிறோம். ஸோ ஆன்மா நம்மள்ட்ட இப்போ இருக்குது, ஆனால் மரணித்த ஒருவன்ட்ட இருக்காது. மரணிக்கும் போது அல்ல கைப்பற்றுறாரு. அதைத்தான் அங்கே அல்ல என்ன சொல்றாரு, ஆன்மாக்களானவை அவற்றின் உடலுக்குள் திருப்பப்படுகின்றன சொல்றார். திருப்பி 8ல் இங்கே இருந்தால் பார்க்க போகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியிடம் வினவப்படுகின்றது. உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியிடம் வினவப்படுகின்றது. இது ஒரு வரலாற்று விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் பெண் குழந்தைகளை உயிரோடவே புதைக்கப்பட்டிருக்காங்க, அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கிற செய்தி நம்ம இதில் அறிகிறோம். இப்பவும் மக்கள் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா பெண்பளை பிள்ளையா அப்படின்னு ஒரு சோகமாக, ஒரு அலட்சியமாக கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு
மனைவி ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாமல் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டா இவன் வந்து அந்த காரணத்திற்காகவே அந்த பொண்டாட்டியை வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் நமக்கு இருக்காங்க. ஏன்னா நீ ஆம்பளை பிள்ளை பெறலன்னு. அதெல்லாம் யார் கையில் இருக்குது? இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. கடவுள் நம்பக்கூடியவங்க இந்த இது வருமா இந்த மாதிரி? ஏன்னா அல்லாஹ் சொல்கிறார், அவர் நாடியவாறு உங்களுக்கு ஆணாகவோ பெண்ணாகவோ ஆணும் பெண்ணும் கலந்ததாகவோ கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ எல்லாமே அல்லாஹ் புறத்து இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன சக்தி இருக்குது? நீ வந்து பொம்பளை பிள்ளை பெற்றுட்ட, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிள்ளையும் பார்க்குறது இல்லை, பொண்டாட்டியும் பார்க்குறது இல்லைங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவநம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளுடைய தன்மையை தெரியாதவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இந்த காலத்துலேயும். இது மாதிரி அப்படின்னு எப்படி இருக்கும்? இப்போ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலேயும் இப்படி இருக்கானுன்னா பழங்காலம் எப்படி இருக்கும்? ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அவன் என்ன செய்யறானுவோ, பெண் குழந்தை பிறந்தாலே அதை உயிரோடு புதைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் திரும்பி நிறைய சொல்கிறாரு, பின்னால் வருது. ஏன் அவள் புழுதியில் புதைக்கப்பட்டாங்கிறத பற்றிலாம் கேள்வி இருக்குது. அப்போ இது சம்பவம் நடந்திருக்குதுங்கிறது அல்ல நமக்கு சொல்கிறாரு. அது கணித ரீதியான கட்டமைப்பில் இருக்குது. உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியிடம் விடவப்படுகிறது எந்த குற்றத்திற்காக அவள் கொலை செய்யப்பட்டாள் என்று. அவள் குற்றம் செய்வா? குழந்தைக்கு என்ன இருக்குதுங்க குற்றம் செய்வதற்கு? ஒரு பிறந்த பிள்ளை என்ன குற்றம் செய்யும்? என்ன கீச்சு பிச்சுன்னு அழுவும். அது குற்றமாவாது இல்லை? என்னன்னே தெரியாது, நாம் யாரு எதுக்கு வரணும் என்னன்னே தெரியாது. அந்த செயல்பாடு அப்படி தான் இருக்கும். அது குற்றமே கிடையாது. ஆனால் குற்றமே செய்யாத ஒரு குழந்தைய என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து உயிரோட புதைச்சிருக்காங்கிற செய்தியை சொல்கிறாரு. இதை நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்னா, நாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நாம் இருக்கிறோமா? ஒரு நம்ம பொம்பளை பிள்ளையாக வச்சுருந்தா நம்மளுடைய விஷயங்கள் அப்படி இருக்குதா? இல்லை பொம்பளை பிள்ளை பிறந்தா நாம் சோகமாக இருக்கிறோமா? நம்ம கஷ்டம் நினைக்கிறோம்? எல்லாமே அல்லாஹ் நகர்த்தப்படுது. எல்லாரும் வாழ்கிறாங்க. பொம்பளை பிள்ளை உள்ளவன் வாழத்தான் செய்கிறான், ஆம்பளை பிள்ளை உள்ளவன் மட்டும் வாழத்தான் செய்கிறான், ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கிறவனும் வாழத்தான் செய்கிறான். யாருமே பட்டி எடுக்கிறாங்களா? எது நின்று இருக்குதா? இதனால் நிறைய பொம்பளை பிள்ளை பெற்றான், அதனால் திருமணம் ஆகவில்லை யாராவது சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை. அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து அது மாதிரியான விஷயம் நாம் எங்கே கற்றுக்கொள்ளணும்? நமக்கு பெண்களை மட்டும் இருந்துச்சுன்னா அது கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, சோகம் இல்லை, அல்லாஹ் கொடுத்தா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பொம்பளை பிள்ளைங்க இருந்து அதுங்களையும் படித்து இடித்து வேலைக்கு போய் தாய் தகப்பனை காப்பாற்றுற அளவுக்கு காலம் மாறி இருக்கு. ஆம்பளை புள்ள கூட நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம், தாய் தகப்பனை விட்டுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம், நம்ம கூட இருக்கிறது இல்லை. ஆனால் பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய மக்களாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ எது நம்ம காலத்திலே பார்க்குறது பொம்பளை பிள்ளைங்கிறது நஷ்டம் கிடையாது, அது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதைத்தான் நம்ம இங்கே கற்றுக்கொள்ள போகிறோம். எது? உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியிடம் விளைவுபடுகின்றது எந்த குற்றத்திற்காக அவள் கொலை செய்யப்பட்டாள் என்று. அப்போ அந்த கொலையை செய்தவன் படும் குற்றவாளியாக இருக்கிறான், கடுமையான குற்றவாளி இருக்கிறாங்கிறத இதில் பார்க்குறோம். அவங்கள போல் நாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வசனம் இன்னைக்கு நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்குது. அப்போ பதிவேடுகள் தெரியப்படுத்தப்படுகின்றன. இந்த மறுபடியும் நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் பதிவேடுகள் நம்மளை பற்றி ஒரு சின்னதோ பெருசோ எந்த ஒன்றும் அதில் பதியப்படாமல் இல்லைன்னு சொல்கிறார். நம்முடைய எல்லா விதமான அசைவுகளும் பதியப்பட்ட ஒரு பதிவேடு இருக்குது. அது தெரியப்படுத்தப்படும். இப்போ நம்ம பார்க்கல, இன்னைக்கு ப்ரெசெண்டாக என்ன செய்யறோம் அது நமக்கு தெரியும், அவ்வளோதான். அது பதிஞ்சிருக்கும், நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்ம எவ்வளோ காலம் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளோ பாவங்கள் மறந்து வந்திருக்கிறோம், இதெல்லாம் அந்த பதிவேட்டில் இருக்கும். அது தெரியப்படுத்தப்படுகின்றார். நம்ம கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கு, இப்பவும் இருக்குது. இந்த புத்தகங்கள் தான் இருக்குது. இடதுபுறம் வலதுபுறமும் என்ன செய்கிறாங்க, எழுதுகிட்டே இருக்கிறாங்க நன்மை தீமைகளை, மலக்குகள். அப்போது பதிவேடுகள் அப்போ தெரியப்படுத்தப்படி நாம் அப்போ பார்க்க போகிறோம். சில வசனங்களில் பார்க்குறோம், நம்முடைய பதிவேடுகள் வழக்கத்தில் தரப்படும் சொல்லி நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க மகிழ்ச்சியாக வாங்குவாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க, குடும்பத்தாட்ட ஓடுவாங்க, என்னுடைய ரிசல்ட்டை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இடது கையில் வாங்கணும்னு பொறுத்த வரைக்கும் ஐயோ என் கதையை முடிந்திருக்க வேண்டுமே அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லை, என்னுடைய சக்தி பயனளிக்கவில்லை, எல்லாம் போயிடுச்சு, நான் அப்போவே இல்லாமல் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அவன் பிரலாபிக்கிறான். அப்படி ஒரு பதிவேடுகள் வலதுபுறமும் இடதுபுறம் கையிலும் தரப்படுதுங்கிறது வேற வசனத்தில் பார்க்குறோம். அப்போ எங்கள் பதிவேடுகள் தெரியப்படுத்தப்படுகின்றன. பதிவேடு இருக்குது, அது தெரியப்படுத்தப்படும். இந்த நிகழ்வுகள் நடக்கும்பொழுது நமக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிறத இந்த 10வது வசனத்தில் பார்க்குறோம். பிறகு வானமானது நீக்கப்படுகின்றதுங்கிறார். வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, எவ்வளோ நம்ம கிரகங்கள் பார்க்குறோம், விண்மீன் பார்க்குறோம், சூரிய சந்திரனை பார்க்குறோம், இன்னும் நிறைய கேலக்சி இருக்கிறது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதையெல்லாம் மேலே வானத்தை நம்ம பார்க்குறோம். அந்த வானமானது என்ன செய்யப்படுது, நீக்கப்படுகிறதுங்கிறாரெல்லாம். ஒவ்வொன்று செய்யப்படுது. அதாவது நெருப்பை பற்ற வைக்கிற மாதிரி, சூரியனை சுட்டுற மாதிரி, நட்சத்திரத்தை உடைக்கிற மாதிரி,
இந்த பூமி துண்டு துண்டா தகர்க்கப்படுற மாதிரி. இது என்ன சொல்றாரு? வானமானது நீக்கப்படுகின்றதுங்கிறது. அப்போ வானம் நீக்கப்படுதுன்னா என்ன? அதுக்கு மேலே இடம் இருக்குன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வானத்துக்குள்ள நம்ம ஒரு பந்துக்குள்ள இருக்கோம், வானம் கடைசியா இருக்குது. அந்த வானம் நீக்கப்பட்டா அதுக்கு மேலே அந்த வெளிகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் எப்படிப்பட்ட படைப்பாளராக இருப்பார்? வானத்தையே நாம் அடைய முடியாது இல்லையா? ஒளி வேகத்தில் போனால் கூட ரொம்ப கஷ்டம். பல வருடங்கள் நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கிறோம். இதில் பல கேலக்சி இருக்குது, பல விதமான படைப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய வானத்தை அல்ல என்ன சொல்கிறாரு? நாம் நீக்குவோம் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய அறிவு சிந்தனை இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. அதை வானமானது நீக்கப்படுகின்றது, நரகம் பற்ற வைக்கப்படுகின்றது. நரகம் ரெடியாக தான் இருக்குது. இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது அது பற்ற வைக்கப்படுகின்றதுங்கிறார். தீப்பத்தை அடுப்பு பற்ற வைக்கிறோம்ல, அது மாதிரி பற்ற வைக்கப்படுகிறது அப்படிங்கிறார். ஏன்னா நரகம் ரெடியா நரகவாசிகளுக்காக பற்ற வைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் சூழமானது முன் வைக்கப்படுகிறதுங்கிறார். சொர்க்கத்தை நம்மளாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு முன்னால கொண்டு வரப்படும் சொல்லப்படுது. சொர்க்கம் முன் வைக்கப்படுகின்றது. நாம் எங்க இருக்கிறோமோ அங்க இருக்கும். ஒட்டுமொத்த இடமுமே சொர்க்கவாச வனமா தான் இருக்கும். அங்க ஒவ்வொரு ஆன்மாவும் அது கொண்டு வந்த ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளும். ஒவ்வொரு ஆன்மாவும் அது கொண்டு வந்த ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளும். நாம என்ன கொண்டு வந்திருக்கிறோங்கிறத கண்டிப்பா நாம பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த ரிசல்ட் தெரியாம தான் நம்ம ஒரு சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ரிசல்ட் என்னன்னு தெரியல, சராசரியா எல்லாம் நடந்துட்டு இருக்குது. வாழ்க்கை, இயக்கம், சிரிப்பு, உணவு எல்லாமே என்னென்ன வருதோ அது போயிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்ம எப்படி நடத்தணும்னா கடவுள் நினைவோடு நம்ம செயல்படணும். அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாவோட நினைவோடு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம வெற்றி அடைவோம். ஆனால் இந்த உண்மையான ரிசல்ட் அங்கே ஒவ்வொரு ஆன்மாவும் அது கொண்டு வந்த ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நிறைய நம்பிக்கையற்றவங்களுக்கு தான் ஒரு கேடா இருக்கும். இதெல்லாம் அப்பதான் அவன் அறிஞ்சிக்க போறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரட்சகர் நம்மளை மன்னிப்பாரு, மீட்டுக் கொள்வார், நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது நிகழும். ஆக நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன் அப்படின்னு தொடங்கி சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியளிக்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்திருக்கின்றார். அவரை அடையாளம் கண்ட மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள நம்மளை சிறப்பானவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அவருடைய வேதத்தை பற்றி கொண்டவர்களாக, அதை படிப்பவர்களாக, அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதன் வழியில் நடப்பதற்கு முயற்சி செய்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். மென்மேலும் நம்முடைய வாழ்க்கை தவணை வரையிலும் அல்லாஹ் நம்மை அவ்வாறு ஆக்கி வழி நடத்தி நம்மை வெற்றி பெற செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜிம்மாவுடைய 2வது அமர்வை நாம் தொடங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தொடர்ச்சியா மறுமை நிகழ்வு குறித்து நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன் அப்படிங்கிறார். மண்டலங்கள் ஏராளமான கேலக்சி, நட்சத்திரம், ஒவ்வொரு மண்டலங்கள் இருக்குது. அந்த மண்டலங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் அவர் படைத்தவற்றின் மீது சத்தியம் செய்கிறார். அவருக்கு அது ரைட்ஸ், உரிமை இருக்குது. நாம சத்தியம் செய்வதற்கு எந்த படைப்பின் மீது செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அவருடைய படைப்பாளர் இல்லை. உலகத்தில் நம்ம பார்க்குறோம்ல, பிள்ளைகள் மேலே சத்தியம், மனைவி மேலே சத்தியம், கணவன் மேலே சத்தியம், உறவுகள் மேலே சத்தியம், என் குடும்பத்து மேலே அப்படின்லாம் போட்டு பேசி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கோ தப்பிக்கிறதுக்கோ சொல்றாங்க. இதை சொல்ல நம்புவோம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனால் அது மாதிரியான சத்தியங்கள்லாம் வீணான சத்தியம் ஆயிடுது. அது செய்யக்கூடாது. நாம் சத்தியம் எப்படி செய்யணுங்கிறது எல்லாம் கற்றுக் கொடுக்குற நமக்கு. அதுலேயுமே நம்ம அல்லாஹ் செய்யணுமே தவிர அது இல்லாமல் அல்லாவோட படைப்பில் செய்யக்கூடாது. அல்லாஹ் அவருடைய படைப்பில் செய்கிறாருன்னா அதுக்கு உரிமை உள்ளவரா, அவர் படைப்பாளராக இருக்கிறார். அதனால நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மிகச்சரியாக அவற்றின் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த மண்டலங்கள் எல்லாமே மிகச்சரியாக அவற்றின் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு வேகமான சுற்றுப்பாதையில் எல்லா விதமான கிரகங்களும் ஓடிட்டு இருக்குது. பூமி அப்படித்தானே சுத்திட்டு இருக்குல்ல, எவ்வளவு கடுமையா சுத்திட்டு இருக்குது. ஆனா நம்ம அந்த அசைவை அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கல. நம்ம சீரா போயிட்டு இருக்குது. ஏன்? அதனுடைய சுழற்சி ஒரு சீரா இருக்கிறதுனால தான். இந்த சுழற்சி வித்தியாசம் இருந்துச்சுன்னா, ஸ்டெக் ஆச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடும். அதை ஒரு சீராக வச்சிருக்கிறார். நம்ம நம்ம ஊர் ரயில் இருக்குது, வெளிநாடு ரயில் இருக்குது. அங்கே அந்த எப்படி ஒரே சீராக போகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட்டு
ஒரு ₹1 காயின் 5 ரூபா காயின் நம்ம அந்த டோரில் நிப்பாட்டிச்சோம்னா அது நிற்கிதுங்க. மெட்ரோ ட்ரெயின் அந்த ரயிலில் பயணம் பண்ணும்போது அந்த காயின்ஸ் வச்சா நம்ம தரையில் வச்சாலும் நம்ம கஷ்டமாக தரையில் வைக்கிறது, நம்ம நிற்க வைக்கிறது தான் கஷ்டமே தவிர சமமான இடத்துல நிற்க வச்சா நின்றும் அது. ஏன்னா பூமியில் அவ்வளோ வேகமாக செலுத்தினா கூட ஏன் அந்த காயின் நிற்கிது? அதோடைய வேகம் ஒரு சீராக இருக்கிறதுனால தான். அப்போ நம்ம ஒரு ட்ரெயின் இருக்குது, அதோடைய பாதை சரியாக போட்டிருக்க மாட்டான். பூமி ஒழுங்காக தான் சுற்றுது, அங்கே தண்டவாளங்கள் ஒழுங்காக அமைச்சிருக்க மாட்டாங்க. அது மேடு பள்ளமாக இருக்கும், லெவல் கரெக்டாக இருக்காது, மட்டம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதோ தண்டவாளத்தில் பைதா ஓடனா போகுதுன்னு சொல்லி வச்சுருப்பான். அப்போ நம்ம ஊரில் அந்த ₹1 காயின் வச்சு பார்த்தா நடக்கும் விழுந்துடும். ஏன்னா இங்கே மட்டம் சரியில்லை, அதனுடைய அமைப்பு சரியில்லை, சீராக இல்லை. மெட்ரோவில் இருக்கக்கூடிய சீர் அதில் கிடையாது. அதுதான் என்ன பண்ணுறான், சாதாரண ஸ்லீப்பர் கோச்சி ஒரு மாதிரியும் அந்த பாக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதோட சாக் அப்சரு, ஸ்ப்ரிங் ஆக்ஷனு இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதே ட்ரெயினில் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணோம்னா அங்கே அந்த வைப்ரேஷன் தெரியாது. அங்கே ₹1 காயின் வச்சு பார்க்கலாம், நிற்கும். அதே தண்டவாளம் தான், ஏன் அங்கே நிற்கிதுன்னா அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுத்துருப்பான் அந்த பெட்டிக்கு மட்டும். ஏசி கோச்சிகள் நம்ம அதை பார்த்துருக்கணும். அந்த அதிரல் உதிரல் வெளிச்சத்தங்கள்லாம் கேட்காம இருக்கும். அப்போ ஒரு ரயில் தான், ஒரு பாதை தான், சரியில்லாத பாதை ஒன்று இருக்குது ஒன்று இல்லைன்னா அந்த பாக்ஸை ஒழுங்காக்கி வச்சுருவோம். அதில் ஸ்ப்ரிங் ஆக்ஷனு, சாஃப்ட்டு, மேடு பல்ல வந்தால் என்ன செய்யணும் அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணும் பொழுது அதுக்கான காசு வாங்கிடுறான் கூடுதலாக. 1க்கு 4 மடங்கு 3 மடங்கு வாங்கும் பொழுது அது அப்படி செட்டப்பில் இருக்குது. ஸோ அப்போ பூமியில் இவ்வளோ வேகமாக சுற்றிய போதிலும் அந்த காயினியம் கீழே விழலைன்னா இதனுடைய சுத்திகள் சீராக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு பால் போட்டு நம்ம விளையாடுறோம், நான் போடுறேன் நீ பிடிக்க, நீ போடுற நான் பிடிக்கிறேன், நம்ம எல்லாரும் பிடிக்கிறேன்னா என் பால் அங்கேயும் வருது இங்கேயும் வருது இல்லை, பூமி சுற்றி தானே இருக்குது. எதனால இது அங்கேயும் இங்கேயும் நமக்கு இயங்கிட்டு இருக்குது? இது சீராக இருக்கிறதுனால தான் இயங்குது. இது சீர் இல்லைன்னா அது இயங்காது. அதே மாதிரி ட்ரெயின் ஒரு பயணம் போனாலும் சரி, நீ மேற்கு நோக்கி ட்ரெயின் போயிட்டு இருக்குது, நம்ம 80வது சீட்டில் இருக்கோம், 1வது சீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு பாலை நம்ம இங்கேயும் தூக்கி வீசினோம்னா அங்கே வரும். அவங்க பிடிச்சி இங்கே போட்டால் இங்கே வரும். ட்ரெயின் மேற்கு நோக்கி தானே போகுது, அது வித்தியாசப்படணும்ல. வித்தியாசம் ஏன் படலை? அது ட்ரெயின் மூவிங்கில் இருக்குது, வேகம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த பால் வீசும் போதே வேகம் பிரேக் போட்டான்னா அந்த வித்தியாசம் இருக்கும். நம்மளுக்கு நம்ம வீசக்கூடிய ஃபோர்ஸ்லேயே எவ்வளோ ஃபோர்ஸாக முதல்ல வீசுகிறோமோ கையில் பிடிச்சிருப்பான். நீ செகண்ட் போடும்பொழுது நீ பிரேக் போட்டாலோ சடன் ஆனாலோ அது பால் அவன் கை வரைக்கும் போய் சேராது, அந்த வேகம் பால்லையே குறைஞ்சிரும். அதுதான் இந்த சிஸ்டம் இந்த பூமியில் இருக்குது. விளங்குதான்? அந்த அடிப்படையில் இந்த பூமி ஒரு சீராக இயங்குவதனால தான் நாம் எல்லாமே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ மிகச்சரியாக அவற்றின் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அறிவியல் அதை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம அதை பார்க்குறோம், நம்ம அதை அறிகிறோம். இரவின் மீது அது கவிழும் பொழுது, இரவின் மீது அது இரவுங்கிறது ஒன்று இருக்குது, அதன் மீது எல்லாம் சத்தியம் செய்கிறாரு. அது கவிழும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல தான் பூமி இருந்துட்டு இருக்குது. சுற்றுதல் நடக்கும் பொழுது அந்த இரவின் மீது கவிழ்வதாக நம்ம அறிகிறோம். இரவும் புகழும் மாறி மாறி வருது. இதே இடம் தானே, இந்த நிலத்தில் நம்ம பகலும் இங்கே தான் இருக்கிறோம், ராத்திரியும் இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் அது சுற்றுறதுனால நமக்கு என்ன ஏற்படுது? இரவுக்குள்ளே கவிழப்படுதுங்கிறது அல்ல சொல்கிறார். இதெல்லாம் ஒரு அறிவியல் வார்த்தைகளாக இருக்குது, நமக்கு வெறுமனை இல்லாமல். இரவின் மீது அது கவிழும் பொழுது, மேலும் காலை பொழுது அது சுவாசிக்கும் பொழுது அப்படிங்கிறார். இரவு பற்றி சொல்கிறாரு. அதே பூமியில் காலை பொழுது இங்கே தான் புலருது, அது சுவாசிக்கும் போது வாசத்தை சேர்த்து சொல்கிறார். சுவாசம்னா என்ன? நாம் சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன். காலை பொழுது சுவாசிக்கிறதா சொல்கிறாரல்ல. காலை சுவாசிக்கிற அனுப்பு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிகாலையில் நம்ம நகரத்தில் தான் வாழ்கிறோம், ஒரு புகை மண்டலமாக இருக்கும். எப்பயுமே அந்த வாசனை தெரிஞ்சுட்டே இருக்கும், நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு புகை வாசம். ஆனால் அதிகாலை எழுந்து ஒரு வாக்கிங்க வெளியிலேயே ஒரு சாலை இயக்கம் இல்லாத சமயத்தில் போய் பாருங்க, அந்த அதிகாலையினுடைய அந்த தன்மை நமக்கு தெரியும், அந்த காற்றினுடைய தன்மை, அந்த குளிர். அதாவது இந்த சம்மராக இருந்தாலும் சரி, அதிகாலை விடிய புலரும் பொழுது ஒரு சுவாசம் இருக்கும். நீங்கள் வாக்கிங் பண்ணி போய் பாருங்க, தெரியாது. காலையில் அந்த உடலில் காற்று படும் பொழுதோ நாம் அதை சுவாசிக்கும் பொழுதோ அந்த ஆனால் விடிய விட நேரம் ஆக ஆக அந்த அதிகாலை வந்து வெயில் வர வர அதை நம்ம அனுபவிக்க முடியாது. வெயில் வருவதற்கு முன்னால் ஜஸ்ட்டு வந்த உடனேயும் அந்த சுவாசத்தை நாமளும் அறிய முடியும். அதிகாலை சுவாசிக்க சொல்ற அதிகாலையில் ஒரு சுவாசம் இருக்குது. அப்போ அதைத்தான் வார்த்தை எல்லாம் சொல்கிறாரு. மேலும் காலை பொழுது அது சுவாசிக்கும் பொழுது அப்படிங்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய அறிவியல் உண்மை. நாம் அனுபவப்பட்டிருக்கோம். இதோடைய மேட்ச் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ பழங்காலத்து வாசகங்களாக இருக்குது குரானு. இது அல்லாவுடைய வார்த்தைகள்னால வார்த்தை இல்லாமல் இருந்தால் சொல்ல முடியுமா? இது அல்லாவுடைய வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சான்றா இந்த வசனங்கள்லாம் இருக்குது. இது கண்ணியமானது ஒரு தூதரின் கூற்றாகும் அப்படிங்கிறார். இந்த குரான் அல்லாவுடைய வார்த்தைகள் யார் மூலமாக வருது அப்படின்னா தூதர் மூலமாக தான் வருது. நமக்கு இந்த கூற்றுக்கள்
தூதர் மூலமா வரதுனால அல்ல என்ன சொல்றாரு, இது கண்ணியமானது ஒரு தூதரின் கூட்டம். எப்படி சொல்றாரு தெரியுமா? இதை பூரா சத்தியம் பண்ணி சொல்றார். இறைவன் மீது, அதன் மீது, இதன் மீது, அவருடைய படைப்புகள் மீது நட்சத்திரம் பவித்திரமான சத்தியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா, இது கண்ணியமானது ஒரு தூதரின் கூற்றாகும். தூதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் சொன்னதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தூதராக இருக்கிறார். அப்போ தூதருடைய வார்த்தைகளை எது இருக்குதுன்னா இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளா இருக்குது. தூதரை பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள்னா எதை பின்பற்றணும்? தூதருடைய வார்த்தைகளை பின்பற்றணும். அது எது அப்படின்னா இது குர்ஆனு அப்படிங்கிறது இங்கே தெளிவு வசனத்தில் இருக்குது. நம்ம தாராளமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆக இது கண்ணியமானது ஒரு தூதர் எப்படிப்பட்ட கண்ணியமானவர்னு சொல்றார். தூதர் யாரும் மதித்து குறைப்பிடப்படவில்லை. தூதரை பின்பற்றுங்கள், தூதர் பேரில் சொல்லப்படுறதை பின்பற்றாத அப்படின்னா இவங்கெல்லாம் தூதரை மதிக்கலைங்கிற மாதிரி பேசுவாங்க. தூதரை ஏற்றுக்கொள்ளலை, தூதரை அவமதிக்கிறாங்க அப்படிம்பாங்க. நம்ம அப்படி சொல்லவே இல்லை. நாம் தூதரைத்தான் பின்பற்றுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் தூதர் எதை பின்பற்றினாரோ அதை பின்பற்றுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் வித்தியாசம். தூதர் பேரில் போடப்பட்ட புத்தகங்களை பின்பற்றாதீங்க. அவர் பேரில் செஞ்ச பொய்களையும் புடிகளையும் நீங்கள் பின்பற்றாதீங்க. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் வாயிலிருந்து வந்தது எது? இந்த குர்ஆன். அவர் வாயிலிருந்து வந்ததை பின்பற்றுவது தூதரை பின்பற்றுவதாகுமா? அது அவரை பற்றி யாரோ ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, அந்த புத்தகத்துக்கும் தூதருடைய வாயிலிருந்து வந்த புத்தகத்துக்கும் முரண்பாடாக இருக்குது. இப்போ எதை பின்பற்றணுங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ எதை பின்பற்றினா தூதர் வாயிலிருந்து வந்ததை தான் பின்பற்றணும். அது பின்பற்றுவதுதான் தூதரை பின்பற்றுவது ஆகும் அப்படின்னு நாம கற்றுக்கொள்றோம். ஆக இந்த வசனத்தில் இது கண்ணியமானது தூதரின் கூற்றாகும். அல்ல எதையுமே குறைச்சி மதிப்பிடலை. நாமளும் எதையும் குறைத்து மதிப்பிடவில்லை. குர்ஆன்ல இருக்கிற மாதிரி சொல்றோம். அது சொன்னா பிரச்சனைகள், சச்சரவு, சண்டை, கோபம், அடிதடி எல்லாமே நிகழுது. ஆக இது கண்ணியமானது ஒரு தூதரின் கூற்றா இருக்குது. இந்த கூற்றை யார் பின்பற்றுகிறாரோ அவர்தான் தூதரை பின்பற்றுகின்றார். இது கண்ணியமான தூதர் கூற்றாகும். அரியாசனத்தின் உடைமையாளரால் அங்கீகரிக்கப்பட்டவர். இந்த தூதருடைய கூற்றுனா தூதர் யார் அப்படின்னா அரியாசனத்தின் உடைமையாளர், படைத்தவர் கடவுள். அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறாரு, முற்றிலும் ஆதரவளிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு அவர் காலத்தில் சொன்ன செய்தியும் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். எந்த ஒரு தூதரும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வரக்கூடிய, சான்றோடு வரக்கூடிய தூதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஆதரவு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம வெளிநாடுகளில் சொல்லப்பட்ட, அமெரிக்கா சொல்லப்பட்ட ரஷாத் கலீஃபாவுடைய ஒரு தூது செய்தியை கடவுள் மட்டும் அப்படிங்கிற குர்ஆனில் உள்ள தூதியை வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கு நாம் அதை பார்க்குறோம். இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபித்திருக்குது. எங்கேயோ சொன்னது பல வருஷம் ஆகி போச்சு, அது அப்படியே ஆந்து தூந்து போச்சானா இல்லை. அது எப்படி பெருக்கெடுத்து வருது, வேரூன்றி பெரும் மரமாக மாறிட்டு இருக்குது. அது நம்ம அதை பார்க்குறோம். நம்ம எவ்வளோ சின்ன கிராமத்தில் இருக்கிறோம், அது வரைக்கும் எல்லாம் எட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ உலகம் முழுக்க நம்பிக்கையாளர் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவரு அல்ல அந்த செய்தி அடைச்சார். ரஷாத் வந்தா சொன்னாரு, ஒவ்வொரு நாட்டிலையும் போய் எங்கேயோ சொல்லப்பட்ட செய்தி எப்படி பரவிச்சு, அதை யார் செய்யறா? அல்லாஹ் தான் செய்யறாரு. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றாரு, நம்முடைய ஆதரவுன்றார். நம்முடைய ஆதரவு முழுமையா அவருக்கு இருக்குது. அரியாசனத்தின் உடைமையாளரால் அங்கீகரிக்கப்பட்டவராக இருக்கிறாரு, முற்றிலும் ஆதரவளிக்கப்பட்டவர். அவர் கீழ்ப்படியப்படவும் நம்பிக்கை கொள்ளப்படவும் வேண்டும். அந்த தூதருக்கு நாம் கீழ்ப்படியவும் வேண்டும், அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும் அப்படிங்கிறார். நம்பிக்கை கொள்ள என்ன? அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் பேச்சின் மீது நம்பிக்கை தான். தூதர்னா ஒரு ஆளை நான் நம்புறேன், நான் ஏற்றுக்கொள்ள அப்படி சொல்றது இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அது குர்ஆன்ல விஷயமா இருக்குதுன்னா நம்ம அதை ஏற்று நடக்கிறோம்னா அதுதான் நம்பிக்கை. வெறுமனா ஒரு வாயில சொன்னோன்னா நான் இவரை ஏற்றுக்கொள்கிறேன் அது இல்லை. அவர் என்ன சொன்னாரு, எப்படி நடக்க சொன்னாரு, அதை நாம ஏற்று பின்பற்றி நடப்பதுதான் அவரை நம்புவதாகும். வெறுமனே நாம நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன எதுவுமே கேட்கலன்னா அது நம்பிக்கை என்ன பயன்? அது எந்த பயனுமே கிடையாது இல்லையா? அப்போ நம்பிக்கைன்னா என்னன்னா அல்லாஹ் மேல் நம்பிக்கை. அப்படித்தான் அல்லாஹ் நான் நம்புகிறேன்னா அவர் தன்மையை நம்பணும். அவர் பார்ப்பவர், செவியேற்பவர், நம்ம அருகில் இருப்பவர், நம்முடைய பிரார்த்தனையை செவிமடுப்பவர், நமக்கு பதிலளிப்பவர். நாம 100 பேர் இருக்கிறோம்னா 101 அவர் இருக்கிறாருங்கிறது நம்புறது. அவருடைய செயல்பாடு நம்ம நம்புறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தனிமையில் அஞ்சணும். அதுதான் நம்பிக்கை. வெறும் நான் கடவுள் நம்புறேன் நீ வாய் வழியா களிமா சொல்லிட்டு அப்படி ஏனதான் நடக்கிறது இல்லை நம்பிக்கை. அது மாதிரி தூதரை நம்புவதுங்கிறதும் அவர் நம்ம கடவுள் மட்டும் ஒரு அடையாளம் காட்டினார். அதை நம்புவது, ஏற்றுக்கொள்வது, குர்ஆனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதுதான் நம்பிக்கை அப்படிங்கிறத அந்த வார்த்தையின் மூலமா நாம பார்க்கிறோம். ஆக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்ங்கிறது அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இல்லை, அவருடைய செயல்பாட்டுக்கு இல்லை. அவர் கடவுளுடைய வார்த்தையை எதை நமக்கு தந்தாரோ அதற்கு கீழ்ப்படிவதுதான் அவருக்கு கீழ்ப்படிவது ஆகும். அவர் மீது நம்பிக்கை கொள்வதுங்கிறதும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு அவருக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு.
அதை நாம நம்பிக்கை கொள்வது அவர் மீது நம்பிக்கை கொள்வதாகும். ஆக இந்த வசனங்கள் நாம் 20 வரைக்கும் பார்த்துருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஜும்மாக்கள்ல பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு இதுல எதனை கற்று தந்திருக்கின்றாரோ அதனை பின்பற்றுவதற்கு அருளும் கிருபையும் செய்வாராக பிரார்த்தித்து இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்வை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ்.